தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு அரங்கேறியிருப்பதால் பதட்டமான ஒரு சூழல் நிலவுகிறது. விவரங்களை மீண்டும் செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்டு பெறலாம். சுசித்ரா, மேலும் சில வாகனங்களும் தீக்கிரையாகி இருப்பதாக தகவல் சொல்லப்படுது. முழுவதும் நிலைமை இப்ப கட்டுக்குள்ள இருக்கா? என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கு? தலைநகர் டெல்லி முழுவதுமே தற்பொழுது கடுமையான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது டெல்லி காவல்துறை தலைமையிடமிருந்து தற்பொழுது வந்துள்ளது. குறிப்பாக செங்கோட்டை அருகே, குறிப்பாக செங்கோட்டையினுடைய அதிக அளவிலான மக்கள் சென்று வரும், சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய அந்த ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்துடைய வாயிலின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ஒரு கார் என்பது வெடித்ததில் அது மட்டுமல்லாமல் அதன் அருகிருந்த 3 முதல் 4 கார்கள் அந்த தீ விபத்தில் சிக்கி அதுவும் ஒரு தொடர் வெடிப்பில் ஏற்பட்டதன் காரணமாக கடுமையான ஒரு பதற்றமான சூழல் என்பது அந்த பகுதியில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்பை பலப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களை முதலில் அகற்றுவதற்கான ஒரு முயற்சியில் தான் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் முதற்கட்ட தகவலை தந்திருந்தாலும் எத்தனை பேருக்கு இதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, யாரேனும் காயமடைந்துள்ளார்களா என்பது தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் இன்னும் தரவில்லை. முதற்கட்டமாக தீயணைப்பு துறையினுடைய வாகனங்கள் சென்று அந்த பகுதியில் அந்த காரிலிருந்து வெடித்ததில் ஏற்பட்ட அந்த தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். 3 தீயணைப்பு வாகனங்கள் முதற்கட்டமாக அந்த பகுதிக்கு சென்றுள்ளது. காவல்துறை அதிகாரிகளும், குறிப்பாக டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர், மத்திய மற்றும் தெற்கு காவல்துறை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோரும் அந்த பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளும் தற்பொழுது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அவர்கள் சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பலத்த சத்தத்தோடு வெடித்த இந்த ஒரு வெடிப்பு எதனால் ஏற்பட்டுள்ளது, இதற்கான காரணம் என்ன, ஒருவேளை காரில் இருந்த அந்த சிஎன்ஜி கேஸ் மூலமான வெடிப்பு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணிகளால் இந்த வெடிப்பு என்பது ஏற்பட்டதா என்பது தொடர்பான விசாரணையும் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமான அந்த ஒரு தீயை அணைத்து அந்த பாகங்களை சோதனையிட்ட பிறகு, ஆய்வு செய்த பிறகு எது மாதிரியான வெடிப்பு இது என்பது தொடர்பான அறிவிப்புகளை வழங்க முடியும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 3 முதல் 4 கார்கள் இந்த வெடிப்பில் சிக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் ஒரு கார் வெடித்ததனால் ஏற்பட்ட அந்த ஒரு தீ என்பது பரவியதன் மூலமாக மற்ற 3 கார்களும் அந்த தீயில் தீக்கிரையாகி இருப்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேருக்கு பாதிப்பு என்பது தொடர்பான, குறிப்பாக எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. இருந்தாலும் 5 பேர் தற்பொழுது வரை சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்ல. தலைநகர் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.